ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்தா ட்ரெயினில் அயோத்தியா ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்த என்னோடய விலாகில் ட்ரெயின் டீட்டெயில்ஸ், என்னோடய தரிசனம் எக்ஸ்பீரியன்ஸ், ஆன்லைனில் அயோத்தியா ராமர் கோயிலில் ஃப்ரீயாக தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போய் எப்படி சுவாமி தரிசனம் பார்த்து வரலாங்கிறத பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் அயோத்தியாவுக்கு நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் எங்களை ஸ்டே பண்ண வச்சாங்க, என்னெல்லாம் சாப்பிட கொடுத்தாங்க, எப்படி நம்ம அயோத்தியா கோயிலுக்கு ரீச் ஆகணும், கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன, நான் போய் பார்த்துட்டு வந்த இடங்கள் என்ன, சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், கோயிலில் லாக்கர் ஃபெசிலிட்டி, வீல்சேர் ஃபெசிலிட்டி, எப்படி தரிசனத்துக்கு போகணும், சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், போட்டிங் வரைக்கும் போயிட்டு வந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ட்ரெயின் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பிரைம் மினிஸ்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க எல்லா ஸ்டேட்லேயுமே. பிஜேபி ஆஃபீஸ் மூலமாக தான் நம்ம புக் பண்ண முடியும். எகெயின் இந்த ட்ரெயின் எப்போ விடுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. மோஸ்ட்லி எலெக்ஷன் முடிஞ்சு எகெயின் விடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் பிஜேபி ஆஃபீஸில் கேட்டுக்கோங்க. எகெயின் ட்ரெயின் விடுறதை பற்றி. ஆனால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. 3100 ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் 6 days எங்களுக்கு ஃபுட் கொடுத்தாங்க. ஐஆர்சிடிசியில் தான் ஃபுட் கொடுத்தாங்க. 3 வேளை சாப்பாடு, டீ, காஃபி. அண்ட் அயோத்தியாவில் கூட பெருசாக எதுவும் செலவாகாது இந்த ட்ரிப்பில் போனால். ஏன்னா அங்கேயுமே 3 வேளையுமே சாப்பாடு கொடுத்தாங்க. தங்குறதுக்கு பெட்டோட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியான்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. மானாமதுரையில் கிளம்புன ட்ரெயின் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறப்போ சென்னையில் இருக்கிறவங்கள பெரம்பூரில் ஏற்றிக்கிட்டாங்க. February 29 காலையில் 11:20 கிளம்புன இந்த ட்ரெயின் March 2 மதியானம் 3 மணி போல் ரீச் ஆச்சு. இறங்கினோனையே திரேதாயுகத்துக்கே போயிட்டு ஒரு ஃபீல். ஏன்னா ராமர் ஜென்மபூமி. அவ்வளோ சந்தோஷமாக எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ட்ராவல் டயர்ட்னஸ் எதுவுமே கிடையாது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி பூக்கள் தூவி வரவேற்றாங்க. நல்லா இருந்தது அந்த மாதிரி இன்வைட் பண்ணது, வெல்கம் பண்ணது. இங்கேருந்து டென்ட் சிட்டிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போய் ஸ்டே பண்ணணும். அது ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு எலக்ட்ரிக் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வரிசையாக பஸ் இருக்கும், எதில் வேணாலும் ஏறிக்கலாம். பைக் கோச்சு தான் ஏறணும்னு கிடையாது, எதில் வேணாலும் ஏறிக்கலாம். பட் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கோச்சாக ஏறிக்கிட்டாங்க. S7 கோச், S8 கோச்செல்லாம் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே அந்த டென்ட் சிட்டிக்கு தான் போகணும். இது அயோத்தியா தாம் ஜங்ஷன். இங்கேருந்து கோயில் பக்கம். டென்ட் சிட்டிலேருந்து கோயிலுக்கு 6 கிலோமீட்டர் இருக்கும் ரஃப்லி. 1 வேலாம் இருக்கிறதுனால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போன மாதிரி இருந்தது. பட் அயோத்தியா தாம் தான் கோயிலுக்கு நியரஸ்ட் ஜங்ஷன். ஸோ இங்கே இறங்கி பஸ்ஸில் ஏறிக்கிட்டோம். ஏசி பஸ் இது. 6 நாளும் ஃபுட்டு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. டீ காஃபியோட செலவுங்கிறது எக்ஸ்ட்ரா நம்மளாக பண்ணிக்கிட்டா தான் உண்டு. வேறு எந்த எக்ஸ்ட்ரா செலவுமே கிடையாது. கொஞ்சம் க்ரௌட் இருந்தது. ஏன்னா ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக இருக்கிறவங்க அடுத்தடுத்த பஸ்ஸில் ஏறணும்னு சொல்லிட்டு நான் தனியாக தான் போயிருந்தேன். பட் ட்ரெயினில் வந்தவங்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க. ஸோ கிடைச்ச பஸ்ஸில் ஏறிக்கிட்டேன். ஒருத்தருங்கிறதுனால இடம் இருக்கிற இடத்துல ஏறிக்கிட்டேன். தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் க்ரீன் கலரில் ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்டாக கலர் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த ஸ்டேட்காரங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஐடி கார்டை நம்ம எடுக்கவே கூடாது ஃப்ரம் த பிகினிங்லேருந்து திருப்பி நம்ம பெரம்பூரில் இறங்குற வரைக்கும். ஸோ டென்ட் சிட்டிக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் பெரிய டென்ட், அது பெரிய ஏரியாவை கவர் பண்ணி அதே மாதிரி தான் ஸ்டேட்டாக ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பேட்ச் கிடையாது. ஸோ ஒரு பேட்சுக்கும் இந்த மாதிரி ஒரு டென்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பெட்டு கொடுத்துருந்தாங்க. கீழே படுக்கிறவங்களுக்கு கூட பெட்டு தான். இன்கேஸ் அந்த கட்டில் இல்லைன்னா கூட கீழே மேட்ரஸ் போட்டிருந்தாங்க. தரையில் படுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து மாதம் தங்குற மாதிரி இருந்தது. இன்னொன்று 6 பேர் தங்குற மாதிரி. இப்போ ஒரு ஃபேமிலி 6 பேர்னால் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அது. பட் நான் சிங்கிளாக போனதுனால எல்லாரு கூடயும் சேர்ந்து தூங்கிக்கிட்டேன். 6 பேருக்கு பாத்ரூம் அட்டாச்சோடு உங்களுக்கு டென்ட்டு கொடுத்துருந்தாங்க. பட் தமிழ்நாடு பீப்புளெலாம் இங்கே போங்க, நாங்கள் வந்த பேட்ச் ஆப்போசிட்டில் இப்போ பார்க்குற இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் 6 பேர் தங்கியிருக்கிறது. க்யூட்டாக இருந்தது. நைட்டு வெளியில் குட்டி அந்த விளக்கு தொங்க விடுறது, உட்காரத்துக்கு அந்த சேர், அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதிலெல்லாம் பாத் அட்டாச்சு. ஸோ இங்கேயே ஒரு டென்ட்டில் தான் ஃபுட் கொடுத்தாங்க. 3 வேளையும் சாப்பாடு கொடுத்தாங்க. டீ காஃபியோட பக்கத்துலேயே தான் கிச்சன். அப்படி ஒன்று சமைக்கிறாங்க, இந்த பக்கம் கொடுக்குறாங்கங்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நான்ஸ்டாப்பாக அத்தனை ஸ்டேட் பீப்புளுக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் அங்கே சாப்பாடு கொடுக்குற மாதிரியே நமக்கு தெரியாது. அவ்வளோ க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பிளேட் இருக்கும், நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டு அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக
உட்காந்து சாப்பிட்லாம். பக்கத்துலேயே டேபிள் கூட பார்த்திங்கன்னா கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ டீசெண்டாக அவ்வளோ நீட்டாக இருந்தது அந்த இடங்கள் எல்லாமே. அங்கே போய் பாத்ரூம் எல்லாமே ரெடிமேட் தான் ஃபுல்லாக. ஸோ காமன் பாத்ரூம் தான், தென் டாய்லெட் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு லக்கேஜுக்குன்னு சொல்லிட்டு தனியாலாம் இடம் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி வந்த ட்ரிப்பில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு செயினும் லாக் அண்ட் கீயும் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கல. பட் ஒரு சிலர் அவங்க பர்சனலாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் எடுத்துகிட்டு போகல. முக்கியமானதை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு அந்த பேக்கை பெட்லேயே தான் வச்சுட்டு போனேன். பட் ஒன்றுமே மிஸ் ஆகலை. பெட் இருக்கிற இடத்துலேருந்து இந்த பஸ் ஏறுற இடத்துக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம நடக்கணும். ஸோ நடந்து மறுபடியும் தரிசனத்துக்கு போகணுன்னு சொன்னால் அதுக்கு தனியாக இருக்கும் பஸ்ஸு. அதில் ஏறி கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இறக்கி விட்டுருவாங்க. இந்த வீணா பாயிண்ட்னு சொல்லுவாங்க, லதா மங்கேஷ்கர் வீணா பாயிண்ட். இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் டுக் டுக்குன்னு சொல்லிட்டு பேட்ரி ஆட்டோ மாதிரி இருக்கும், அதில் போகலாம். அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ரிக்ஷாவில் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து தான் போகணும். இங்கெல்லாம் ராமர் நடந்திருப்பாரா, அங்கெல்லாம் ராமர் நடந்திருப்பாரா, நம்ம அந்த இடத்துல நடக்கிறோமா அப்படிங்கிற ஒரு தாட்லேயே நிறைய இடங்களுக்கு நடந்து போனேன். சூப்பராக இருந்தது. பெரிய ஏரியா, நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரீ டாய்லெட்ஸுங்கிறதெல்லாம் சுலப் டாய்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கங்கே வச்சுருக்காங்க. இந்த வீணா பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் சரையோ நதியோட பேக் வாட்டர் இருக்கும். குழந்தைங்கள அழைச்சிட்டு போகிறோம், அவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அந்த இடம் ரொம்ப சேஃபாக இருக்கும். வீடியோ எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு எடுத்தது. பட் அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். பேக் வாட்டரில் முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். அதனால் குட்டி பசங்கள்லாம் சூப்பராக அங்கேயே விளையாடலாம், அங்கேயே புனித நீராடல் செய்துக்கலாம். பகல் டைம்லாம் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இல்லை, நைட்டு தான் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது, தாங்கிக்கிற மாதிரி இருந்தது டே டைமில். ஸோ அங்கே போய் தண்ணி தெளிச்சிட்டு டுக் டுக்கில் தான் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ராமர் இங்கெல்லாம் நடந்திருப்பாரா, அங்கெல்லாம் நடந்திருப்பாரா, இந்த பக்கம்லாம் வந்திருப்பாரா அப்படிங்கிற ஒரு தாட்டு மைண்டுக்குள்ளார நம்ம அந்த இடத்துல போகிறோமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட். இந்த வீணா பாயிண்ட் தான் மெயின். இந்த வீணா பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி போனால் லெஃப்ட் சைடில் சாரையு நதியோட பேக் வாட்டர் இருக்கும், ரைட் சைடில் தான் சாரையு நதி இருக்கும். நயாகட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு. நடந்து போகக்கூடிய தூரம் தான் அந்த நதி. லாஸ்ட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் டுக் டுக்கில் போனேன் ஃபஸ்ட் டைம். சூப்பராக இருந்தது. 10 ரூபாயில் ஆஞ்சநேயர் கோயில் வரைக்கும் போய் இறக்கி விட்டாங்க. ஷேரிங் தான், 4 பேர் உட்கார மாதிரி இருக்கும். முன்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கலாம் டிரைவர் கூட. ரொம்ப நான் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கல. பேசிக்காக என்ன தேவையோ அந்த ஜுவல்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு அதை கூட ரொம்ப பத்திரமா தான் வச்சுக்கிட்டேன்னா புது இடத்துக்கு போகிறோம், தனியாக போகிறோம் அப்படிங்கிறதுனால திங்ஸ் எல்லாம் சேஃபாக வச்சுக்கணுங்கிறதுனால எவ்வளோ என்ஜாய் பண்ணாலும் அதில் ஒரு கான்ஷியஸாக இருந்தேன். ஃபஸ்ட் டைம் இந்த இடங்கள்லாம் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நம்ம அயோத்தியாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் இருக்குது. ஒரு சிலது நான் தெரிஞ்சுக்கிட்டு போயிருந்தேன். பட் ஒரு சில இடங்கள்லாம் தெரியல. ஃபுல்லாக ஹிந்தியில் தான் எழுதியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு அரகுர ஹிந்தியில் மேனேஜ் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் பெருசாக இல்லை. ரொம்ப நம்ம பர்சனல் திங்ஸ் பேச போகிறதில்ல. அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்காக தெரியுங்கிறதுனால ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த டுக் டுக்கில் போய் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட போய் இறங்கிக்கிட்டேன். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கிறதுனால பிரிண்ட் அவுட் ஷாப் பார்த்துக்கிட்டே போனேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருந்தால் மெயின் ரோட்டில் ரைட் சைடில் திரும்புறதுக்கு முன்னாடியே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அங்கே இருக்கிற ஒரு இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு ரைட் சைடில் ரொம்ப தூரம் நடந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பிரிண்ட் அவுட் ஷாப் இருக்குது. அவ்வளோதான், அதுக்கப்புறம் பெருசாக இல்லை. ஸோ நம்ம ஊர்லேயே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணால் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. பில்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து அயோத்தியா கோயில் கிட்டே இருக்கிற இடங்கள், அதனால் மேபி அவங்க ஃபுல்லாக புதுசாக்கியிருக்கலாம். ரிட்டன் ஆகிறப்போ நான் ஆக்சுவலாக அயோத்தியாவோட ரெசிடென்ட் ஏரியாக்கெல்லாம் தான் என்னை அழைச்சிட்டு வந்து விட்டாங்க பின் வழியாக. அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பூசாமல் கல் வச்ச மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்லாம் கிடையாது. பட் அந்த காலத்து வீடு மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியாவையும் பார்த்தேன். பட் அந்த ஆட்டோவில் கூட வந்தவங்க நம்ம ஆளுங்க தான், தமிழ் தான். பட் அதுக்கப்புறம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் தெரிய வந்தது அவங்களாம் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லிட்டு. அந்த அக்காலாம் சூப்பராக பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டுபிடிச்சிட்டாங்க, உங்கள் வாய்ஸ் வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டென்ட் சிட்டிக்கிட்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஷேர் கூட பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம நடந்து தான் போகணும். அப்பா அத்தனை ஒரு ஃபீல். அயோத்தியாவில் நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு சான்ஸ்லெஸ், எதுவுமே ஈக்குவல் ஆகாது. ரொம்ப சூப்பராக இருந்தது.
ஸோ இந்த சைடாக போனால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நம்ம போகணும். இந்த இடத்துக்கிட்ட தான் லெஃப்ட் சைடில் பிரிண்ட் அவுட் ஷாப் இருக்குது. நம்ம இங்கே எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. இல்லைன்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அந்த ரோடை ஒட்டியே போனீங்கன்னா கூட அங்கே கூட ஒரு பிரிண்ட் அவுட் ஷாப் இருக்கும். ஸோ இதுக்குள்ளார நுழைஞ்சு தான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். நிறைய லட்டு ஷாப் இருக்கும். லட்டு வாங்கி நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுத்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு திருப்பி கொடுக்குறாங்க. வேணும்னா நம்ம திருப்பி வாங்கிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் லட்டு வாங்கிட்டு போகலாம், பூ வாங்கிட்டு போகலாம். அந்த இடமே அப்படியே சூப்பராக இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. நிறைய கடைகள், 24 மணி நேரமும் இந்த ஏரியாலாம் ஜேன்னு தான் இருக்குது. நம்ம தனியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை. தெரிஞ்ச இடத்துக்கு நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு, நடக்கிறதுக்கு அப்படின்ட்டு. செம்ம க்ரௌட். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணுன்னா பெஸ்ட்டு டைம் ஒன்று காலையில் போகணும் 7 மணிக்கெலாம், இல்லைன்னா நைட்டு ஒரு 8:30 மணிக்கு மேலே போகணும். செம்ம க்ரௌட். அது ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லாததுனால கும்பலாக போய் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இதில் போனால் நம்மளால் முடியாது, எனக்கு கொஞ்சம் சஃபகேட்டாக இருக்கும். ஆக்சுவலாக செப்பல் கூட நம்ம அங்கங்கே தான் விட்டுக்கணும். அதனால் நான் போகல. சரி, என்னென்ன இடங்கள் இருக்குது, எப்படிலாம் நம்ம நாளைக்கு வரணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு லெஃப்ட் சைடு வழியாக போனேன். நமக்கு இல்லை, ஆஞ்சநேயருக்கு லெஃப்ட் சைட் அங்கங்கே கேட்டுட்டு தான் போனேன். கிதறு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டு. இது தசரதன் மஹால். இந்த தசரதன் மஹாலுக்கு லெஃப்ட் சைடில் போனால் கனக் பவன் வரும், ரைட் சைடில் போனால் ராம் மந்திர் வரும். அதாவது ராமர் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வழி இந்த சைடாக கூட இருக்குது. நம்ம மெயின் ரோட்டில் வந்தேன் இல்லையா, அந்த சைடாக கூட டைரெக்டாக போகலாம். தசரதன் மஹால் தசரதனோட இல்லம்னு சொல்கிறாங்க. ராமர் தன் குழந்தை பருவத்தில் இங்கே இருந்ததாக சொல்கிறாங்க. இதுவும் சூப்பராக இருந்தது. உள்ள ராமர், சீதா, லக்ஷ்மணர் இருக்காங்க. பஜன்ஸ் பாடிக்கிட்டே இருக்காங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்டு உள்ளே போகும்போதெல்லாம் அதே ஃபீல் தான். இங்கே ராமர் இருந்திருப்பாரா, அங்கே இருந்திருப்பாரா, இங்கே இருந்திருப்பாரா, நம்ம அந்த இடத்துல நடக்கிறோமா, அந்த நினைப்போடையே தான் ஃபுல்லாக இந்த இடம்லாம் பார்த்தேன். சூப்பராக இருந்தது இந்த பில்டிங். தசரதன் மஹால். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த அளவுக்கு தான் தெரிஞ்சது. அங்கே ராமர், சீதா, லக்ஷ்மணர் அவங்க சன்ன விக்கிரகம் வச்சுருக்காங்க. பூஜைகள்லாம் செய்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இடம் அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் மாதிரி. இந்த இடம் பார்த்தாலே தெரியும் பழைய காலத்து இடம்னு சொல்லிட்டு. பெருசாக அதெல்லாம் ஒன்றும் சேஞ்சஸ்லாம் பண்ணல. பார்த்தாலே ஓரளவுக்கு நல்லா தெரியுது அந்த காலத்துலேருந்தே அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்துட்டு வெளியில் வந்து இந்த தசரதன் மஹாலுக்கு ரைட் சைடில் போனீங்கன்னா ராமர் கோயிலுக்கு போயிடலாம். ஒரு 10 நிமிஷம் வாக்லேயே. ஸோ போகிற வழியில் இந்த இடங்கள்லாம் வரும். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஊஞ்சலில் உட்காந்து ராமர், சீதா அவங்க உட்காந்துருக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். டீ ஷாப் இருக்கும், சாட் ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. 20 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு தொன்னையில் சாட் ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போனால் ராமர் கோயில் வந்துடும். இதுதான் லெஃப்ட் சைடில் தான் ஆக்சுவல் என்ட்ரன்ஸ். இப்போ நான் வந்த வழியாக வந்தால் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். ஆப்போசிட்டில் தான் பேக் செக்கிங் கவுண்டர் இருக்குது. அதை தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும். ஜஸ்ட்டு நான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க தான் ஃபஸ்ட்டு போனேன். ஏன்னா அடுத்த நாள் நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வீல் சேர் இருக்கிற இடம். இங்கேருந்து தான் உள்ளே நம்ம போகணும். மெயின் ரோடு வழியாக வந்தால் இந்த இடம் வந்துடும். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகாமல் அந்த மெயின் ரோடை கண்டினியூஸாகவே வந்தோம் அப்படின்னா இந்த இடம் வந்துடும். ஸோ இங்கே தான் வீல் சேர் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளே வீல் சேர் தள்ளிட்டு போகிறோம் அப்படின்னா அது ஃப்ரீ தான். இங்கே அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஹெல்ப்புக்கு. அவங்க நம்மளை தள்ளிட்டு போகணும் அப்படின்னா 300 ரூபா. எனக்கு முட்டி வலி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 45 ஆக்சுவலாக 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எடுத்துக்கலான்னு போட்டிருக்காங்க. பட் இப்போ எனக்கே முட்டி வலி இருக்குது. ஏன்னா 1.5 கிலோமீட்டர் ஆகும் நம்ம தரிசனத்துக்கு போயிட்டு வரத்துக்கு. ஸோ முடியல என்னால் அப்படின்னா 300 ரூபா கொடுத்துட்டு யார் வேணாலும் எடுத்துக்கிறாங்க. மிடில் ஏஜ் பீப்புள் கூட எடுத்துக்கிறாங்க.
பெரிய பெரிய பேக்கெல்லாம் அலோட் கிடையாது. பேசிக்காக மருந்து தண்ணி வச்சுக்கிற மாதிரி சின்ன பேக் வச்சுக்கலாம். மொபைல் கொடுத்துடணும். நிறைய பேர் இந்த மாதிரி வீல் சேரில் வந்திருந்தாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். மெயின் என்ட்ரன்ஸில் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக சுற்றி 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 பார்த்துட்டு தான் உள்ளே போய் தரிசனத்துக்கு போகலாம் அப்படின்னு. ஏன்னா ஆன்லைனில் 5 to 7 ஸ்லாட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடம் தாண்டி தான் உள்ளே போகணும் நம்ம. கோயில் இங்கேருந்து தூரமாக பார்த்தா கோபுரம் மட்டும் தெரியும். ஸோ பேக் ஸ்கேனிங் முடிச்சு இந்த இடத்துல வந்தால் செப்பல், இது இங்கே செப்பல் விட்டுறணும். ஒரு கீ செயின் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, நம்ம அதை பத்திரமா வச்சுக்கணும். ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல தான் ஃபோன் கொடுத்துடணும், லக்கேஜ் கொடுத்துடணும். அதில் லேடிஸ்க்குன்னு சொல்லிட்டு தனி கவுண்டர் இருக்குது. 3ஆம் நம்பர் கவுண்டர்லாம் லேடிஸ்க்கு தான். கூட்டம் பெருசாக இருக்காது, வாங்குறப்பையும் கூட்டம் பெருசாக இருக்காது லேடிஸ் கவுண்டரில். இப்போ நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னா உங்களில் லேடிஸ் கொடுத்து வாங்கிக்கோங்க, ஈஸியாக நம்ம சீக்கிரமாக வாங்கிக்கலாம். இல்லைனா கூட ரொம்ப பெரிய க்யூ இல்லை, சில டைம் க்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் லேடிஸ் கவுண்டரில் லெஸ் பீப்புள் தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் கேட்டுட்டு தான் போனேன். தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரத்துக்கு ஒரு 2 hours ஆச்சு. ஸோ நம்ம இங்கே லக்கேஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு கீ கொடுக்குறாங்க. ஒரு ட்ரேயில் நம்ம பேக்கும் மொபைலும் போட்டு அவங்க லாக்கரில் வச்சு பூட்டிக்கிறாங்க. ஸோ சேஃபாக இருக்கும் திங்ஸ் எல்லாமே. தரிசனம் முடிச்சுட்டு வந்து பின்னாடி சைடு வந்து நம்ம அந்தந்த கவுண்டருக்கு போய் கொடுத்தோம் அப்படின்னா கீ நம்மளோட லக்கேஜும் மொபைலும் கொடுத்துருவாங்க. தரிசனம் பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 2 மணி நேரத்துக்கு மேலே அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எகெயின் ரிட்டன் போகணும். கிட்டத்தட்ட நம்ம 2 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த வீணா சோக்குக்கே போக முடியும். அதனால் சுற்றி போகிற மாதிரி ஆட்டோ பேசிக்கிட்டு தான் அவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்னே தெரியாது அந்த அக்காலாம் ரொம்ப தூரம் அழைச்சிட்டு போனாங்க. ஸோ அங்கேருந்து மறுபடியும் அந்த டென்ட் சிட்டிக்கு ரீச் ஆகி ஃபுட் கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு அன்றைக்கி நைட். அப்போ வீடியோ எடுக்கும்போது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இங்கே தான் நீங்கள் தான் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனல் சுபாவா அப்படின்ட்டு. நல்ல குளிர், நல்ல மழை. ஸோ அந்த இடம்லாம் நல்லா வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வழுக்கி விழுந்தாங்க. உடம்பு முடியாமல் போய் ஒருத்தவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஆக்சுவலாக 55 years ஓல்டு தான் அவங்க. வீசிங் வந்து அந்த மழை ஆக்சுவலாக அந்த மாதிரி நிலம் அது அவுட் சைடு ஏரியா, அதில் வழுக்கி விட்டு விழுந்து ஹார்ட் அட்டாக் வந்து அழைச்சிட்டு போனாங்க. மறுநாள் அவங்க இறந்து அவங்க பாடியை ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே 5 மணிக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக 4 மணிக்கு பிளான் பண்ணேன். பட் தண்ணிலாம் பயங்கர சில் அண்ட் ஒரு சில சைடில் யாருமே இல்லைங்கிறதுனால 5 மணி போல் அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸு 7 மணிக்கு தான் அப்படின்ட்டாங்க. ஷேர் ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வந்து இறக்கி விட்டாங்க. ஷேர் ஆட்டோவில் 50 ரூபா ஷேர் ஆட்டோ டென்ட் சிட்டிலேருந்து இந்த கோயிலுக்கு வரத்துக்கு. ராமர் தன் அவதாரம் முடிஞ்சு வைகுண்டத்துக்கு போகிறப்போ எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டாராம் அயோத்தியாவில். அப்போ ஆஞ்சநேயர் சொன்னாராம், நான் வரமாட்டேன், உங்கள் பேர் சொல்லிக்கிட்டு இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே ஆஞ்சநேயர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. ரொம்ப அழகான நரசிம்மர் சன்னதி இருக்குது, ராமர் சீதா லக்ஷ்மணர் ஹனுமர் சன்னதி இருக்குது. ஆஞ்சநேயர் கோயில் நான் தனி வீடியோவாக டெஃபினட்டாக ஷேர் பண்ணுவேன். ஏன்னா ஃபுல் கோயில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஷார்ட்டாக ஷேர் பண்ணுறேன். என்ட்ரன்ஸ் ஒரு வழியாக இருக்கும். காலையிலேயே நான் ரீச் ஆகிட்டதுனால ஃப்ரீயாக இருந்தது. எக்ஸிட் இன்னொரு வழியாக இருக்கும். மார்னிங் டிஃபன் நான் டென்ட் சிட்டியில் சாப்பிடலைன்னா சீக்கிரமாக நான் கிளம்பிட்டேங்கிறதுனால. அடுத்து ராம் தர்பாருக்கு போகணும். போகிற வழியில் இது மக்கன் மலாயின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணாங்க 20 rupeesக்கு. பட்டரில் இது ஏதோ செஞ்சுருக்காங்க, பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்டியாக. ஸோ இதை சாப்பிட்டுட்டு அடுத்து போனேன். இந்த கிழங்கு விற்றாங்க, இதுக்கு பேர் என்னன்னு தெரியல, 10 ரூபா ஒரு ஸ்லைஸ். அடுத்து இது 20 ரூபாய்க்கு முளை கட்டின கொண்டக்கடலை. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்துடும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ராம் தர்பாருன்னு இருக்குது. நீங்கள் அங்கே கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் இந்த இடத்துல யாருமே இல்லை, அங்கே இருக்கிற அர்ச்சகர் பண்டிட் மட்டும்தான் இருந்தாங்க. பட் சேஃப் தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம். ராமர், சீதா லக்ஷ்மணர், கிருஷ்ணர், சிவன், பிரம்மன், கணேஷ் எல்லாருமே இருந்தாங்க. இந்த இடத்த பற்றியும் டீட்டெயில் வீடியோ ஷேர் பண்ணுறேன், எப்படி போகணுங்கிறது இன்ஃபர்மேஷன். ரொம்ப நல்லா இருந்தது. அமைதியாக அந்த சாங் கேட்டுக்கிட்டே அங்கே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. ஸோ இங்கேருந்து கிளம்பி கனக் பவன் போனேன். இது
8:30 மணிக்கு தான் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறதுனால பக்கத்துலேயே ராமர் சீதா லக்ஷ்மணர் ஹனுமன் சன்னதி ஒன்று இருந்தது. ஸோ அங்கே போய் 1 hour உட்காந்துருந்தேன். அங்கே ராம் சீதா ராம் சீதா ராம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக ரெக்கார்டட் சாங் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரிசைட் பண்ணிக்கிட்டே அங்கே ஒரு 1/2 hour உட்காந்துட்டு மொபைலை சார்ஜ் பண்ணிவிட்டு பவர் பேங்க் இருந்தது. இந்த இடம் என்னென்னா கனக் பவன், ராமர் சீதாவோட அந்தப்புறம் அப்படிங்கிறாங்க, வீடுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றியும் வீடியோ தனியாக ஷேர் பண்ணுறேன். அங்கேயும் பார்த்துட்டு அடுத்து ராமர் கோயிலுக்கு தரிசனத்துக்கு போகணும். போகிற வழியில் இது சீதா மந்திர். ஸோ இங்கேயும் ராமர் சீதா லக்ஷ்மணர் இருக்காங்க. சீதா மந்திர்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிற வழியிலே இருக்கும் இது. அதாவது வீல் சேர்லேருந்து கோயிலுக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருக்கும் இந்த சீதா மந்திர். ஸோ இங்கே போய் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து ராமர் தரிசனம். ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அகெயின் லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு க்யூவில் ஜாயின் பண்ணி நேராக விஐபி மாதிரி நம்ம டைரெக்டாக போகலாம். டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். லக்கேஜ் கொடுக்கறதுக்கு இடத்துக்கு முன்னாடி இருக்கிற பிளேஸ் இது. இங்கேருந்து கோபுரம் தெரியும். அந்த லக்கேஜ் செக்கிங் முடித்ததுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம செப்பல் கொடுக்கணும், மொபைல், அந்த லக்கேஜ் கவுண்டரில் லக்கேஜ் கொடுக்கறது அந்த ஏரியா இது. ஸோ இங்கே கொடுத்துட்டு நம்ம தரிசனத்துக்கு போயிடணும். மெயின் ரோட்லேருந்து தரிசனம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 1.5 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். கொஞ்சம் தூரம் எங்கேயுமே நடக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த டுக்கோ இல்லை ரிக்ஷாவோ இல்லை, குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அண்ட் இந்த ராமர் கோயில்கிட்ட வால்மீகி பவன் சொல்லிட்டு இருக்குது. ராமாயணத்தை அப்படியே செவத்தில் எழுதி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் இங்கேயே எனக்கு ரொம்ப நேரம் மனசை விட்டு போகவே முடியல. அதனால் ரொம்ப நேரம் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். கோயில் உள்ளேயே யாரும் எதுவும் கேட்கல, அதனால் அங்கேயே இருந்துட்டேன். குழந்தை ராமர் முதல் நாள் ஒரு மாதிரி கரு நீலம் ஆர் பிளாக் அந்த கலர் வஸ்திரம், மறுநாள் பிங்க் கலர் வஸ்திரம், ரொம்ப அழகான அலங்காரம். ஸோ குழந்தை ராமர் தரிசனம் ஃபஸ்ட்டு டேவே வெளியில் வந்துட்டு போனேன். மறுபடியும் அடுத்த நாளும் அப்படி தான் போனேன். இவங்க உடுப்பி ஜீயர், உடுப்பி மட்டோட ஜீயர். வெளியில் கொஞ்சம் பூஜைகள்லாம் செய்தாங்க. அதுக்கப்புறமா இவங்கக்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அக்ஷதை கொடுத்தாங்க. கொஞ்சம் அக்ஷதை சுவாமி கிட்ட வச்சுருக்கேன். அப்படி பன்னீர் வாசனம் இன்னும் போகவே இல்லை. அந்த அக்ஷதை ரொம்ப நல்லா கட்டியிருக்கிறாங்க கோயில். இங்கேருந்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டே இருக்குது, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை கோயில். ஓரளவுக்கு 75% போல் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு 25% ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்குது. விஐபி ஆக்சுவல் என்ட்ரன்ஸ் வேறு வழி. பட் மேலே படியேறி போகிறது இந்த இடத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து தான் போவோம். இந்த இடத்துலையே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்தே இருந்தேன். செம்மையாக இருந்தது இந்த இடம் எல்லாமே. ஸோ தரிசனம் முடிச்சுட்டு ஒரு சில இடங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ செம மழை. இப்போதைக்கு டைரெக்டாக போகிற தரிசனம் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகுது. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு போனால் டைரெக்டாக போய் பார்த்துக்கிட்டே நம்ம வெளியில் வந்துடலாம். நடந்து போகக்கூடிய தூரம் தான் அந்த டைமிங்ஸ் ஆகும். எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் டைம் ஆகலை. வீல் சேர் இருக்குது, அதை பற்றியும் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்ஸ். நம்ம எப்படி அந்த வீல் சேர் எடுக்கிறதுங்கிறது. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு மனசுக்குள்ளாரியே சொல்லிட்டு எங்கெல்லாம் நடந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம அயோத்தியாவில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பிரம்மையில் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருந்தது. டைரக்ட் தரிசனம்லாம் லெஃப்ட் சைட்லேருந்து வராங்க. ஆன்லைன் தரிசனம்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற சைடில் போகலாம். நம்ம நேராக நம்ம போகலாம். அகெயின் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து மெயின் ரோட்லேருந்து அந்த வீணா சோக்குக்கு ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ போகிற வழியில் ரைட் சைடில் அன்னதானம் ப்ரைவேட்டாக கொடுத்துட்ருந்தாங்க. கோயிலேருந்து கொடுக்கல, அங்கே வேண்டிக்கிட்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அன்னதானம் கொடுத்தாங்க. ஸோ 2 தொன்னை வாங்கிக்கிட்டேன். அது ஒரு சாம்பார் சாதம் மாதிரியும் இல்லை, தக்காளி சாதம் மாதிரியும் இல்லை, பிரியாணி மாதிரியும் இல்லை, வெஜிடபிள் பிரியாணி மாதிரியும் இல்லை, ஒரு கலவை மாதிரி கொண்டக்கடலை போட்டு கொடுத்தாங்க. பட் டேஸ்டியாக இருந்தது. சாப்பாடெல்லாம் 150 ரூபா ஒரு மீல். நான் எந்த ஹோட்டலுக்கும் போகல.
அங்கே டென்ட் சிட்டியில் சாப்பாடு உண்டு. பட் இங்கேயே நான் அந்த அன்னதானத்தையே நான் சாப்பிட்டுக்கிட்டேன். 2 சாப்பிட்டோன்னே ஃபுல்லாகிடுச்சு. பட் 3 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். நாளே எங்கெங்கெல்லாம் கடை இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டதுனால நெக்ஸ்ட் டே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த லட்டு அவங்க விற்கிறாங்க 1 கிலோ 400 ரூபான்னு சொல்லிட்டு நான் 100 ரூபாயாக வாங்கிக்கிட்டேன். வெரைட்டிஸ் ஆஃப் லட்டு. இது 80 ரூபா. ராமர் கோயில் மரத்தில் செய்திருக்கிறாங்க. சுவாமி படம் நிறைய இதில் கிடைக்கிது. இது 50 ரூபா. நம்ம யாருக்காச்சும் கொடுக்கணுன்னா இந்த மாதிரியில் வாங்கிக்கலாம். ஓரளவுக்கு அழகாக இருந்தது இந்த படங்கிறதுனால நான் இது வாங்கிக்கிட்டேன். இதிலே பெருசும் கூட இருக்குது. ஒன்று ஒரு ரேட். இது 60 ரூபா சொன்னாங்க, 50 ரூபா கேட்டேன், 100 ரூபாய்க்கு 2 வாங்கிட்டேன். அடுத்து அங்கேருந்து வீணா சோக்குக்கு நடந்து தான் வந்தேன். வால்மீகி பவன்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஆட்டோக்காரர் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா சவாரி கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது என்னால் போக முடியல. அது ஒன்று தான் மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப. அடுத்து நந்தி கிராமம்னு சொல்லிட்டு 1000 ரூபா ஆட்டோ. அதுக்கு ஷேரிங்லாம் வந்தால் நம்ம அந்த நந்தி கிராமம் போகலாம். பரதன் குண்டுன்னு சொல்லிட்டு பரதன் ஆட்சி செய்த இடம். அதாவது ராமர் வனவாசம் போய்க்கிறப்ப அவரை திருப்பாதம் வச்சு ஆட்சி செய்த அந்த இடம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறமா ராமன் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் வந்து பரதன் கிட்ட சொன்ன அந்த இடமும் அங்கே இருக்கும். 1000 rupees ஆட்டோ பே பண்ணால் நம்ம அந்த இடத்துக்குலாம் போய் பார்க்கலாம். பட் நான் சிங்கிளாக போனதுனால ஷேரிங்க்கு யாரும் இல்லை, நான் போக முடியல. அதனால் அங்கேருந்து இந்த வீணா பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடில் பேக் வாட்டர் இருக்கும். அங்கே கொஞ்சம் நேரம் அகெயின் உட்காந்துட்டு இந்த சாரையு நதிக்கு வந்தேன். நடந்து போகக்கூடிய தூரம் தான் அந்த வீணா பாயிண்ட்லேருந்து இந்த சாரையு நதி. மஸ்ட் விசிட் பிளேஸ் இது. ரொம்ப அழகாக இருக்கும். 100 ரூபா போட்டிங். ஏறி உட்காந்து மிடில் போனதுக்கப்புறம் அந்த போட்டு ஓட்டுறவர்கிட்ட சொல்லி தீர்த்தம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முன்னாடி குளிக்கிறாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த பூவெல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் நடுவில் போகிறப்போ அவர்கிட்ட சொல்லி ஒரு பாட்டிலில் தீர்த்தம் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக 10லேருந்து 12 நிமிஷம் அந்த போட்டிங் இருக்கும். செம்மையாக இருந்தது. காற்றுல அந்த சைடு பிரிட்ஜு, இந்த சைடு பிரிட்ஜு, அந்த பக்கம் கோயில், அயோத்தியா. பெரிய ஆறு இது. பட் சேஃப் தான். ஓரமாக குளிக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி சேஃபாக தான் இருக்குது. நல்லா இருட்டிக்கிட்டு வந்தது. நான் கொஞ்சம் டிலே பண்ணால் கூட அடித்து ஊற்றும் போல இருக்கும் மழை. ஸோ சீக்கிரமாக வந்து டென்ட் சிட்டிக்கு போகிறதுக்கு பஸ்ஸே வரலன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறிக்கிட்டேன். எல்லாம் டென்ட்டில் இருக்கிற டிவோட்டிஸ் தான். ஸோ அவங்க கூட மறுபடியும் 50 ரூபா ஆட்டோ பேசிக்கிட்டு மெயின் ரோட்டை இறக்கி விட்ருவாங்க ஆட்டோனா. ஏன்னா உள்ளே அலோடு கிடையாது. அந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும் நம்ம இருக்கிற பெட்டுக்கு போகிறதுக்கு. அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அகெயின் ஃபுட் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு பஸ்க்கு ட்ரெயினுக்கு போகணும் இல்லையா, பஸ்ஸை பிடிச்சி போகிறதுக்கு லேட் ஆகும், சீக்கிரமாக கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி போல் லக்கேஜ் பத்திரமா இருந்தது. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு நடந்து பஸ்ஸு பிடிச்சி வெயிட்டிங் ஹால் மாதிரி உட்கார வச்சுருந்தாங்க இந்த ஆஸ்தா டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாமே. அது கூட நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் அத்தனை பேரும் உட்கார்றது கஷ்டம். ஒரு பெரிய ஷெட்டு போட்டு ஆஸ்தா ட்ரெயின் டிவோட்டிஸ்க்குன்னு உட்கார வச்சுருந்தாங்க. நம்ம அங்கே சார்ஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய பேர் அங்கேயும் பேசினாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா இருந்தது. இடம் தான் இந்த டென்ட் சிட்டிக்கிட்ட வலிக்கி விடுது. ஏன்னா மழை பெஞ்சதுனால. அந்த மழை இல்லைன்னா பெரியவங்கள்லாம் இன்னும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருந்தது. தரிசனம் எல்லாமே. இந்த வழி தான் ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருந்தது. நிறைய பேர் விழுந்துட்டோம் அப்படின்னாங்க. நானே தடவை மெல்ல தான் போனேன். இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கிற வெயிட்டிங் ஹால். ஓரளவுக்கு சேர் போட்டிருந்தாங்க, கீழே கார்பெட் போட்டிருந்ததுனால நிறைய பேர் அக்காமடேட் பண்ணுற மாதிரி இருந்தது. இங்கேயும் படங்கள் விற்றுட்டு இருந்தாங்க, காஃபி டீ அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. கரெக்டாக நான் 9க்கு ட்ரெயின் போய் ஏறணும் அப்படிங்கிறதுனால ஒரு 8-8:15 வரைக்கும் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு அயோத்தியா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே ஒரு அணில் இருக்கும், ஸ்டீலில் செஞ்ச அணில். அந்த வீடியோலாம் எடுத்தேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரில. நானே டிலீட் பண்ணிட்டேன் போல இருக்கு. பெருசாக இருக்கும் அணில் உள்ள. ஸ்டேஷனே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அந்த லைட்னிங்ஸ் எல்லாமே நைட்டு பகலில் பார்க்குறப்போ பெருசாக இருந்தது அழகாக. நைட்டு லைட்னிங்ஸில் பார்க்குறப்போ சூப்பராக இருந்தது. இங்கே ரெஃப்ரெஷிங் பிளேஸ் இருக்குது. இப்போ நீங்கள் குளிச்சுக்கணும் அப்படின்னா கூட இங்கே குளிச்சிக்கலாம். லக்கேஜ் கவுண்டர்லாம் இருக்குது இங்கேயே. இன்கேஸ் ரூம் எதுவும் எடுக்கலை அப்படின்னா இங்கே கூட நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக தரிசனத்துக்கு போயிடலாம். லாக்கர் ஃபெசிலிட்டி தங்குற இடத்த பற்றி நான் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அகெயின் ட்ரெயின் ஏறி ரிட்டன் ஊருக்கு வரணும். 5ஆம் தேதி சாயந்தரம் போல் ரீச் ஆனோம். வரும்போதும் ஃபுட் கொடுத்தாங்க. ரிட்டன் ட்ராவல் கூட டயர்ட்னஸ்ஸே இல்லை. பட் சுற்றிட்டு வந்தது எல்லாமே, நடந்தது எல்லாமே அந்த டயர்ட்னஸ் இருந்தது.
ட்ரெயினில் தூங்கி எனக்கு டயர்ட்னஸ் போயிடுச்சு. சாப்பிட்றது, தூங்குறது, சாப்பிட்றது, தூங்குறது, இதுதான் அந்த ட்ரெயின் ட்ராவல். கையில் வந்து பரிமாறுறாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை கூட அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க, ஸ்பூன் கொடுத்துட்றாங்க. கொடுக்கலனா கூட நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ எழுந்திரிச்செல்லாம் ஒன்றும் பெருசாக அங்கே வேலையே கிடையாது. நம்மளாம் வாக்கிங் போகிற மாதிரி போகிறப்போ வரப்போ அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசிட்டு வரலாம் டைம் பாஸ்க்கு. அயோத்தியா தாம் ஜங்ஷன் தான் கோயில்கிட்ட இருக்கிறது. சேஃப்டி, ஃபுட்டாக இருக்கட்டும், அழைச்சிட்டு போகிறதா இருக்கட்டும், நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பெரம்பூருக்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து சென்ட்ரலுக்கு வந்து சென்ட்ரல்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து 6 மணிக்கெலாம் நான் ரீச் ஆகிட்டேன். விஜயவாடா கிராஸ் பண்ணுறப்போ கனகதுர்கா கோயில் கோபுர தரிசனம் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சது. ரொம்ப அழகாக இருந்தது. திரிவேணி சங்கமம் கூட நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக போகும்போது எக்ஸாக்டாக அந்த சைட் ட்ரெயின் போகல. ரிட்டன் வரும்போது அந்த சைடு வந்துச்சான்னு தெரியல. ஏன்னா மிட் நைட் நாங்கள் கிராஸ் பண்ணது பிரயாக்ராஜ். இன்னொரு ரூட் வழியாக போனால் அந்த சங்கமத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இந்த ட்ரெயினில் போகிறது கொஞ்சம் சுற்று போகிற மாதிரி அயோத்தியாவுக்கு. ஆனால் அந்த பிரயாக்ராஜ் எக்ஸாக்ட் பிளேஸ் பார்க்கல. பட் பேக் வாட்டர் மாதிரி இருந்தது, அது மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அலகாபாத் ஸ்டேஷன் கிட்ட வந்தது அந்த பிரிட்ஜு. நிறைய ஸ்டேட்ஸ், நிறைய ஊர்கள் இறங்கி இறங்கி ஏறி இங்கேயும் நான் வந்துட்டேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக சூப்பராக இருந்தது இந்த ட்ரிப். எலெக்ஷனுக்கு அப்புறம் அரேஞ்ச் பண்ணால் மிஸ் பண்ணாமல் எல்லாம் போங்க. 3000 ருப்பீஸுக்கு மோர் தென் ஒர்த்து. எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. உங்கள் ஏரியாவில் இருக்கிற பிஜேபி ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எகெயின் இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிய வந்தால் ஷியோராக நான் ஷேர் பண்ணுறேன். ஈவன் திருப்பதியிலேருந்து கூட அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் இப்போ ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் இவ்வளோ தூரம் போனது அண்டு தனியாக ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடிஞ்சது. பெருமாளோட அருளாலையும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூடவே சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரிப். அந்தந்த வீடியோவில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம தங்கக்கூடிய இடங்கள் பற்றி தனியாக வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் சீக்கிரமாக தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். ட்ரெயின் டீட்டெயில்ஸ் பற்றியும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறேன். அப்பப்போ முக்கியமான கோயில்கள் பற்றின அப்டேட்ஸும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் எனக்கு அந்த போயிட்டு அந்த ஃபீல்லேருந்து நான் போகவே இல்லை. இப்போ திருப்பதி தரிசனத்துக்கு போகிறப்போ கூட அயோத்தியாவில் இருக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருந்தது. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீராம்.